யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற நகரப்பகுதி எது என்று கேட்டால் எல்லாருமே தவறாது சொல்ற நகரப்பகுதியினுடைய பெயர் யாழ்ப்பாண நகரப்பகுதி. ஆனால் யாழ்ப்பாண நகரப்பகுதியை தவிர்த்து வளர்ச்சி அடைந்து வர 5 சிறு நகரப்பகுதிகளை இந்த காணொளியில உங்களுக்கு காட்ட போறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். நகரம் என்றால் எப்படி இருக்கணும்டா, சுத்தம் சுகாதாரமா இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், பசுமையா இருக்கணும். பசுமை என்றது ஒரு நகரப்பகுதிக்கு போனால் அங்கே மரங்கள் இருக்கணும், இயற்கையான காற்று இருக்கணும். இப்போ நாங்கள் பல நகரப்பகுதிக்கு போனால் அங்கே அந்த இயற்கையான சூழல் இருக்கான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனவே ஒரு நகரத்தினுடைய முழுமையான தோற்றத்தை பெறணுமெண்டா அங்கே பசுமையும் இருக்கணும், அதை விட கல்வி இருக்கணும், தரமான கல்வி இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும், சமமான வளர்ச்சி இருக்கணும். எல்லா மக்களுமே சமமான வளர்ச்சியில் இருக்கணும், சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறான வளர்ச்சியாக இருக்கணும். இதை விட இன்னும் பலது இருந்தால் மட்டும்தான் ஒரு தரமான நகரப்பகுதியாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொண்டு போனாலே யாழ்ப்பாண நகரப்பகுதி, அதுபோல இந்த நாட்டில் இருக்கிற பல நகரப்பகுதிகள் நகரத்தினுடைய தன்மையில இருந்து விலகி போயிடும். ஆக நகரப்பகுதி என்றால் மக்களினுடைய அடிப்படையில இருந்து ஆடம்பர தேவை வரையிலான அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு இடமா மட்டும்தான் இப்போ பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு முழுமையான நகரப்பகுதினா நான் சொன்னதை விட இன்னும் அதிகமான காரணிகள் அதுக்குள்ள இருக்கணும். எனவே அது இருக்குதா இல்லையான்றது தெரியல. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நான் சொன்ன காரணிகளோட இன்னும் பலவற்றை சேர்த்து இன்னும் சிறப்பான நகரப்பகுதியா எந்த நகரப்பகுதி இருக்குதுன்றதை உங்களுடைய கருத்தாக பகிர்ந்து கொள்ளுங்க. அது வெறுமனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை மட்டும் வச்சு சொல்லணும் இல்லை, எங்களுடைய ஈழதேசம் முழுவதும் இருக்கிற நகரத்தில் எந்த நகரப்பகுதி சிறப்பான நகரப்பகுதி என்று சொல்லுங்க. இன்றைய நாளில் இந்த காணொளியில யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற 5 சிறு நகரப்பகுதிகளை காட்ட போறேன். அந்த சிறு நகரப்பகுதிகள் எல்லாம் சந்தியாண்டித்தான் அமைந்திருக்கும். அதுவுமே 3ஆவதா நான் காட்ட போற அந்த சிறு நகரப்பகுதியினுடைய வளர்ச்சி நெருப்பு வளர்ச்சி என்று தான் சொல்லுவேன். நானே கண்ணூடாக பார்த்திருக்கிறேன். எனவே அதை பற்றியும் அந்த இடத்துல நின்று தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்க்கறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. இப்படி பயணம் செய்து போகும்போது நாங்கள் காணுற நகரப்பகுதிகளை பார்ப்போம். இப்போ நாங்கள் கோப்பாய் பகுதியில் நிற்கிறோம். பயணம் செய்து போகும்போது பாருங்க, வலப்பக்கம் இதில் ஒரு கடை இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, கோப்பாய் நாவலர் தமிழ் வித்தியாலயம். சிவரோவியத்தை பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. மாணவர்கள் பார்த்து சிந்திக்கிற மாதிரி இருக்குது. இதில் பாருங்க ஒரு தையல் கடை இருக்குது. இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னு உங்களுக்கு அடுத்ததாக சொல்கிறேன், சரியோ. இதில் ஒரு கடை இருக்குது. இதில் 2 கடை வந்து பூட்டி கிடக்குது. இதில் தொடர்ச்சியான சில கடைகள் இருக்குது. இதில் ஒரு சபை இருக்குது. இதில் இப்படி நேர போனால் அந்த இதுக்குள்ளே போனால் கோப்பாய் பள்ளிக்கூடம். இதில் பேருந்து தரிப்பிடம். இந்தால கடைகள் இருக்குது. இதில் இடப்பக்கமும் கடைகள் இருக்குது. இந்த பகுதியில் 2 பக்கமுமே தொடர்ச்சியான வீடுகள் இருக்குது. புதிய புதிய வீடுகளும் வந்து கொண்டு இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்கோ, கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய நுழைவாயில்கள் இருக்குது. ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. அடுத்தது பாருங்கோ, புதிய புதிய வீடுகள் வந்து கொண்டு இருக்குது. இதில் வேலை பக்கம் பாருங்கோ, இதில் நிறைய கடைகள் இருக்குது. இதுலேயும் தொடர்ச்சியான கடைகள் இருக்குது. வேலை பக்கம் எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது. இதில் கோப்பாய் மெடிக்கல் சென்டர் இருக்குது. இதில் இடப்பக்கம் ஒரு மரக்காலை இருக்குது. அடுத்தது சந்தி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் வேலை பக்கமும் கடைகள் இருக்குது, இடப்பக்கமும் கடைகள் இருக்குது. இப்படி நின்று பாருங்கோ, 2 பக்கத்தையும் பாருங்க, தொடர்ச்சியான கடைகள் இருக்குது. அடுத்தது இடப்பக்கம் கடைகள் இருக்குது. நாங்கள் நேராக தான் போகணும். ஆனால்
அதுக்கு முதல் இடப்பக்கம் போய் வரணும். ஏனெண்டா இடப்பக்கம் போனால் தானே இடப்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இடப்பக்கம் போகும். இதில் பாருங்க ஒரு பெரிய கட்டடம் இருக்குது. அவ்வளோ பெரிய கட்டடம் பார்த்தீங்களா. இதில் சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது. இதை பார்த்துக்கணும் வாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் போய் வருவோம் பாருங்க. இதில் ஒரு பகுதி கட்டடம். இதில் மேலதிக வகுப்பு நடக்கிற இடம், உயர்தர மாணவர்களுக்கான வகுப்பு நடக்கும் இடம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்களா, இதில் ஒரு பெரிய கட்டடம் ஒன்று வந்து இதில் ஒரு சிறப்பாங்காடி இருக்குது. இதில் வருங்காணிகள் இருக்குது. இதுலேயே பாருங்க நிறைய கடைகள் இருக்குது. சரி, இதோட திருப்புவோமே. சரி, இனி வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதில் போகிற வீதியால் போனால் பிரதேச வைத்தியசாலை கோப்பாய்க்கு போகலாம். அதில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது வைத்தியசாலை. இந்த இடத்துல பாருங்க நிறைய கடை தொகுதி எப்படி இருக்குது. இதில் பாருங்கோ சில கடை தொகுதிகள் இருக்குது. மேலே வீடுன்னு நினைக்கிறேன், கீழே கடை தொகுதி. அடுத்தது இந்த பகுதியில் பாருங்கோ ஒரு கோயில். பார்த்தீங்களா, கிடைக்கிட கடை தான் இருந்தது பார்த்துறீங்களா. நான் இப்போ நாங்கள் இந்த வீதியால் இடப்பக்கம் போவோம். ஏன்னா நேராக போனால் அதில் கடை தொகுதிகள் இல்லை. ஏன்னா இந்த இடம் பற்றி எங்களுக்கு தெரியுமென்றதால் சொல்கிறோம். இதுக்கான கட்டடங்கள் இருக்கலாம், ஆனால் நேராக போகிறது பயனில்லை. அதில் இடப்பக்கம் போவோம். இல்லை வெள்ளப்பக்கம் பாருங்க, சிறப்பு அங்காடி. அதை விட ஒரு பெரிய மாடி கட்டுறமே. இதில் நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. இதெல்லாம் வருங்காணிகளாக இருக்குது. எதிர்காலத்தில் இது ஒவ்வொரு கட்டிடங்களாக வரும், மாற்று கருத்து இல்லை. இதில் பாருங்க அகரம் பாமசி. மக்களை என்னென்னா நாங்கள் இப்படி இதுக்கங்காலையும் போய் கொண்டு தான் இருக்கணும். ஆனால் அந்த சந்தியான்ற பகுதியில் தான் 2 பக்கம் கடை தொகுதிகள் இருக்கும். அதனால் அந்த பகுதிக்கு போய் வந்து இதில் இருந்து தொடங்குவோம். சரியா, இப்போ நீங்கள் வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. அங்கே புதிய புதிய கட்டடங்கள் வந்து கொண்டு இருக்குது. அது கடையோ வீடோ என்னோ தெரியல வந்து கொண்டு இருக்குது. இதில் உணவகம், அம்மாச்சி உணவு. இதில் இலங்கை வங்கி இருக்குது. வாகனம் ஒட்டுமிடம், டயர் ஒட்டுமிடம். இதில் புகை காட்டுற இடம். அப்படியே இந்த இடத்துல பாருங்க NSB வங்கி இருக்குது. அதை விட ஒரு பெரிய கடை தொகுதி, கட்டட தொகுதி. அதனால் போகும்போதும் காட்டினான் உங்களுக்கு. சரியா, இந்த சந்தி ஆண்டி இருக்கிற கடை தொகுதிகளை காட்டியிருக்கிறேன். சரி, இனி இதால் இப்படியே போய் எந்த இடத்துல திரும்பி வந்தாங்களோ அதில் இருந்து எங்களுடைய அடுத்த பயணத்தை தொடங்குவோம். இந்த இடத்துல தான் வந்து திரும்பி போனாங்க. இனி இப்படியே போவோம். இதில் வேலை பக்கம் பார்த்துக்கொண்டு வாங்குவோம். இதில் மக்கள் வங்கி இருக்குது. இதில் பிரதேச செயலகம் இருக்குது. உள்ள ஒரு கோயில் இருக்குது. வேலை பக்கம் இன்னொரு கடை தொகுதி இருக்குது. இதில் ஒரு முன் பள்ளி இருக்குது. இதில் இடப்பக்கம் ஒரு பெரிய கட்டடம். அப்படி வேலை பக்கம் பாருங்க. இதில் உணவகத்தோடு சேர்ந்த ஒரு 3 கடை இருக்குது. இதில் இடப்பக்கம் ஒரு பூங்கனி சோலை. வேலை பக்கம் கடை தொகுதி. தொடர்ச்சியாக கடைகள் தான் பார்க்குறீங்களோ. இடப்பக்கம் இதுலேயும் கடை. இடப்பக்கம்
நிறைய கடை தொகுதிகளை உங்களுக்கு காட்டிட்டேன். சரியோ, கோப்பாய் பகுதியை உங்களுக்கு காட்டினான். அந்த சந்தி பகுதி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பெரிய கட்டடங்கள் இருக்குது. அதை விட 3 பக்க வீதிகளை காட்டினேன். அதாவது இப்போ நான் வந்த பக்கம், அதை விட யாழ்ப்பாணம் போகிற பக்கம், அதை விட மானிப்பாய் போகிற பக்கம் என்று 3 கிளையிலையுமே நான் பயணம் செய்து வந்திருக்கிறேன். 4வது கைதடி போகிற பக்கம் பதிவு செய்யல. ஏன்னா அந்த பக்கம் கடைகள் குறைவு. எனக்கு தெரிந்து 2012 2013 காலப்பகுதியில் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த வீதியால் பயணம் செய்து போயிருக்கிறோம். அந்த நேரம் பார்த்த கோப்பாய்க்கும் இப்போ பார்க்குற கோப்பாய் அந்த சிறு நகர பகுதிக்கும் இடையிலான வேறுபாட்டை அவதானித்து பார்த்தா ஒரு சிறு வளர்ச்சி அண்டி தான் நான் சொல்லுவேன். ஆனால் வெவ்வேறு இடங்களை பார்க்கும்போது பெரிய அளவிலான வளர்ச்சி இருக்குது. ஆனால் இந்த கோப்பாய் சந்தி பகுதி இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து இருக்க வேண்டுமென்றது என்னுடைய கருத்து. ஏனென்றா இது ஒரு பிரதான போக்குவரத்து சாலை. அதை விட நிறைய மக்கள் குடியிருப்பு இருக்கிற பகுதி. அதை விட பிரதேச செயலகம் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, வங்கி இருக்குது. அதை விட இன்னும் பல தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கான ஒரு இடமா அந்த பகுதி இருக்கும்போது இந்த வளர்ச்சி போதுமானதாக இல்லை என்றது என்னுடைய கருத்து. இருந்தாலும் எதிர்காலத்தில் இது இன்னும் பெரிய அளவு வளர்ச்சியை நோக்கி போகும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டமாக பயணம் செய்ய போகிறோம். அடுத்த கட்டமாக என்ன இடம்பெறுதோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்ததாக நாங்கள் நீர்வேலியை பார்க்க போகிறோம். நீர்வேலியின் இந்த பகுதியில் பாருங்க, SAR அரைக்கும் ஆலை இருக்குது. அதை விட பல்பொருள் வாணிபம் இருக்குது. இப்போ நாங்கள் இப்படியே பயணம் செய்வோம். பயணம் செய்து போகும்போது பார்க்குற கடை தொகுதிகளில் இருந்து, கட்டட தொகுதிகளில் இருந்து எல்லாவற்றையுமே மேலோட்டமாக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். இதில் வேலை பக்கம் பாருங்க, ஒரு கட்டட தொகுதி வேலை நடந்து கொண்டு இருக்குது. ஏற்கனவே இருந்த கட்டடம் தான் திருத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, சிறப்பாக மாற்றப்படுது. இதில் இடப்பக்கம் ஒரு கடை தொகுதி இருக்குது. இதில் வேலை பக்கம் பாருங்க. இதில் இடப்பக்கம் பாருங்க. இதில் பூட்டப்பட்டிருக்கிற கடைகள் இன்று தான் பூட்டப்பட்டிருக்கோ தெரியல. சரி, இதுலேயும் 3 கடை தொகுதி இருக்குது, போட்டி இருக்குது. வேலை பக்கம் பாருங்க. சரி, அங்கால பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த இடப்பக்கம் பாருங்க. இதுதான் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி கோயில். சரியா, இதில் ஒரு சந்தை பகுதி இருக்குது. அப்படியே வேலை பக்கம் பாருங்க. இதில் புதிய கட்டட தொகுதி வந்திருக்குது. இதில் ஒரு சிறுவர் விளையாடும் பகுதி இருக்கு. மரக்காலை இருக்குது. அதை விட ஒரு சிறப்பு அங்காடி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆயுர்வேத இலவச வைத்தியசாலை இருக்கு. இதுவும் நீர்வேலிக்குள்ளே தான் வருது. இதில் இடப்பக்கம் பாருங்க, தெருவோர சந்தை. இதில் ஒரு தங்கு விடுதி மாதிரி. இப்படி போகும்போது இடங்களை காட்டி கொண்டு போய் அதுக்கு பிறகு என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இதில் நல்ல பக்கம் இடப்பக்கம் பாருங்க, வாகனம் திருப்புங்க. சரி, அப்படி எங்கால பாருங்க. டக்குன்னு திருப்ப உங்களுக்கு தலை சுத்தலாம். இருந்தாலும் திருப்பி தான் காட்ட முடியும். என்னத்தை சொல்கிறது. இதில் தமிழ் முற்றமண்டு இருக்குது. உப தபாலகம் நீர்வேலி. இப்போ நீங்கள் பார்க்குறது நீர்வேலி அத்தியார் இந்து கல்லூரி, அத்தியார் பள்ளிக்கூடம்னு தான் சொல்லுவோம். அந்த அத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கே பாருங்க, மேலதிக வகுப்பு நடைபெறும் இடம். இதில் பார்த்தீங்களா பெரிய கடை தொகுதி. அப்படியே இடப்பக்கம் பாருங்க, இதில் ஒரு வீட்டோடு சேர்ந்த உணவகம். இந்த வீடும் தங்குறதுக்கு கொடுக்கப்படுறது. இடப்பக்கம் பாருங்கோ,
வலப்பக்கம் பாருங்க, இதில் ஒரு சித்த மருத்துவமனை இருக்குது. இங்கே நிறைய பேர் வாரவர்கள். சனிக்கிழமைகளில் தான் இது திறக்கப்படுறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் நீர்வேலி சந்தையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். வாகனம் திருத்தும் கடைகள் நிறுத்த பார்த்தீங்களா? இதில் வலப்பக்கம் பாருங்க, இவிடத்த கிளாஸ் ஃபேக்ட்ரி அடின்னு சொல்கிறது. அடுத்தது நீர்வேலியின் முக்கிய அடையாளம் இதுதான். உங்களுக்கு மேலோட்டமாக காட்டிக்கொண்டு போகணுன்றதுக்காக இதால் வரணும். நீர்வேலியின் முக்கிய அடையாளம். இந்த இதில் 3 கடைகள் இருக்குது, எல்லாம் பூட்டி இருக்கு. இதில் இருக்கிறது நீர்வேலி வாய்க்காட்டரவை பிள்ளையார் கோயில். இந்த வேலை பக்கம் பாருங்க, இதுலேயும் கடை தொகுதிகள் இருக்குது. நாங்கள் நேராக தான் போகணும், அதுக்கு முதல்ல இடப்பக்கம் போய் வருவோம். சரிയോ? இந்த இடப்பக்கத்துக்கு போயிருக்க இதில் வேலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. வரும்போது இடப்பக்கத்தை காட்டும், அது கொஞ்சம் தூரம் போய் வருவோம். சரி, இனி திரும்புவோம். இனி போகும்போது மற்ற பக்கத்தை பார்த்துருந்தோம். சரி, இந்த சந்தையால் நீ இடப்பக்கம் திரும்புவோம். இதில் போகும்போது வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்குவோம். கார் விற்பனை நிலையம், இதில் இரும்பு கடை இருக்குது. இதில் கிட்டடியில் வந்த ஒரு கடை தொகுதி, இது கட்டடம். இதில் பாருங்க, ஒரு சிறப்பங்காடி இருக்குது. மேலே 2 கடை. அதில் வேலை பக்கம் இந்த பழைய கடை கனகாலத்துக்கு முன்னமே இருக்குது. இந்த இடத்துல அரைக்கு மாலை இருக்குது. இதே மாதிரி இந்த இடத்த பாருங்க, இதுலேயும் கடை தொகுதி இருக்குது. சரி, இதுக்கு அங்கால அவ்வளோ பெரிய கடைகள் வந்து இல்லை. இப்போ நீர்வேலி பகுதியை பார்த்திருப்பீர்கள். நீர்வேலி கந்தசுவாமி கோயிலில் இருந்து நீர்வேலி சந்தி தாண்டி கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதை விட நீர்வேலி குறுக்கு வீதின்னு சொல்வார்கள், அந்த வீதியினுடைய இடைப்பகுதி வரைக்கும் போய் வந்திருக்கிறேன். இந்த பகுதியை நீங்கள் பார்த்த வரைக்கும் அவதானிச்சிருப்பீங்க. பள்ளிக்கூடம் இருக்குது, அதை விட நிறைய புதிய புதிய கடைகள் இருக்குது. பழைய கட்டடங்கள் பயன்படுத்தப்படாத நிலையில் இருக்குது, அதாவது பழைய கடைகள் எல்லாம் பூட்டப்பட்ட நிலையில் இருக்குது. நீர்வேலி கந்தசுவாமி கோயில் அடியை பார்த்தாலும் சரி, அதே போல் நீர்வேலி சந்தையை அடிப்படையாக கொண்டு பார்த்தாலும் சரி, அப்படி தான் இருக்குது. நீர்வேலி என்றால் அடிப்படையில் என்னன்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறது வாழைக்குலை சந்தை என்று. எனவே அந்த வாழைக்குலை சந்தை காலகாலமாக இயங்கிக் கொண்டிருக்குது. அந்த இடத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்றே சொல்லலாம். அதை விட இந்த நீர்வேலி சந்தி பகுதியில் ஒரு கிளாஸ் தொழிற்சாலையும் இருந்திருக்குது. எனவே முன்பு இருந்ததோடு இப்போ ஒப்பிடுகின்ற போது இந்த நீர்வேலியினுடைய வளர்ச்சி என்பது உண்மையிலே போதாது. ஏனென்றால் நீர்வேலி என்ற ஒரு இடம் ஒரு மிகப்பெரிய பரந்த இடம். அவ்வளவு மக்கள் குடியிருப்பு இருக்குது அந்த பகுதியில். இப்போ சிறுப்பிட்டி என்றால் கூட நீர்வேலியில் போய் நாங்கள் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு சூழலை அமைச்சு கொள்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி போதுமானதாக இல்லை. முந்தி கிளாஸ் தொழிற்சாலை இருந்திருக்குது, ஆனால் இன்றைக்கு அந்த பகுதியில் ஒரு கிளாஸ் தொழிற்சாலை இல்லை. இப்போ சில கட்டடங்கள் வந்திருக்கு. இப்போ கந்தசுவாமி கோயில் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டடம் வந்திருக்குது. அதில் ஒரு முச்சக்கர வண்டி விற்பனை செய்கிற ஒரு கடை ஒன்றும் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீர்வேலி சந்தை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் ஒரு பெரிய சிறப்பு அங்காடி வந்திருக்குது. அதை விட இன்னும் பல புதிய புதிய கட்டடங்கள் வந்த மாதிரி இருந்தாலும் இந்த வளர்ச்சி போதுமானதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ இங்கே இருந்து அடுத்ததாக ஒரு நகரப்பகுதியை பார்க்க போகிறோம். நாங்கள் முன்னோட்டத்தில் சொன்ன மாதிரி 3வது நகரப்பகுதி நெருப்பு வளர்ச்சி என்று சொன்னால் தானே அந்த நகரப்பகுதி எதுன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போகலாம். சரி மக்களே, இப்போ புத்தூருக்குள்ள நுழையிறோம். புத்தூர் பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதில் ஒரு புதிய கட்டட தொகுதி. இதில் பாருங்க, ஒரு மிக நீளமான கட்டட தொகுதி. இதில் நிறைய கடைகள் இருக்குது. இதில் பாருங்க, சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது. சின்ன கடைன்னு கடையின் அளவு சின்ன, மற்றபடி நிறைய பேர் வந்து போகிறவர்கள். அடுத்தது இந்த பகுதியில் பாருங்க,
உரம் விற்பனை செய்கிற கடை. இதில் ஒரு பூங்கனி சோலை இருக்குது. இடப்பக்கம் பாருங்க ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது, சிவன் கல்வி நிறுவனம். இதில் ஒரு மரக்காலை இருக்குது. நேராக தான் போகணும், அதுக்கு முதல் இடப்பக்கம் போயிடுவோம். இதுதான் நாங்கள் படித்த பள்ளிக்கூடம். எங்கள் பள்ளிக்கூடத்தை காட்டணுன்றதுக்காக தான் இதுக்குள்ளே வரேன்னு. பாருங்க, இதில் தான் ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கின இடம். நாங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் போனால் பிறகு நிறைய வளர்ச்சி. இது நின்று எவ்வளோ ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கியிருப்போம். ஏன் பிந்தி வார எங்கே செருப்பு தலையன்னு இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன், ரெண்டு பிடிச்சி காதெல்லாம் நுள்ளி அச்சோ மறக்க இயலாது. இதில் வெள்ளப்பக்கம் பாருங்க, அதில் நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. அப்படியே பார்த்துக்கொண்டு வாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கண்டா உங்களுக்கு தெரியும் தானே, நிறைய கடை தொகுதிகள் இருக்கும். சரியா தம்பி பவனீசன், 3வது நெருப்பு வளர்ச்சியான நகரப்பகுதி இது ஒன்று கேட்டால், ஓ இதைத்தான் சொல்கிறேன், அடுத்ததாக வாங்கோ காட்டுறேன். அதை காட்டி போட்டு ஏன் நெருப்பு வளர்ச்சின்றதையும் சொல்கிறேன். சரியா இதில் இடப்பக்கம் பாருங்க ஒரு சின்ன சின்ன கடை தொகுதிகள். அப்படியே வேலை பக்கம் பாருங்க, இதுலேயே பாருங்க நிறைய கடைகள் வந்துடுது. சரியா அடுத்தது இதை பாருங்க. சரி அடுத்தது இதில் பாருங்க, இந்த கடையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கடை, அடுத்தது இந்த கடை. இந்த ரெண்டும் தான் நாங்கள் முந்தி பார்த்த கடை. சரியோ அதுக்கு பிறகு காட்டுன்பாங்க. இந்த இதில் இப்போ இதில் இருக்கிற கடை கொஞ்சம் புதுசாக வந்த கடை. இது பால் பண்ணையும் இருக்குது. இதில் பாருங்க திக்கான நிறைய கடை இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிற கடை ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு வந்த கடை. நாங்கள் பழையதாக கண்ட கடையை விட கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்த கடை. இந்த இதெல்லாம் புதிய கட்டடங்கள் மக்களே. இந்த கடையும் இதெல்லாம் சம்பா கடைன்றது. இங்கே தான் நாங்கள் வடை வாங்கி சாப்பிட்றோம் நாங்கள். அடுத்தது இந்த புகனன் அந்த தையல் கடை இருந்தது. அதுக்கு பக்கத்துக்கு 2 கடை பிறகு பார்த்த கடை. இந்த பாருங்க, இந்த பக்கம் இதில் பாருங்க, எல்லா கடைகளுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு வியாபாரம் நடந்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் புது கட்டடம். சரியா அடுத்தது இடப்பக்கம் பாருங்க, இதெல்லாம் புதுசாக வந்தது தானே, இப்போ இல்லை, இதெல்லாம் புதுசாக வந்தது. இந்த அடுத்தது வேலை பக்கம் பாருங்க. இதில் இடப்பக்கம் பாருங்க. சரியா அதில் ஒரு டே அந்த இடையில ஒரு பகுதியில் புதுசாக கட்டணம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கு. வினா ஸ்டோர் இருந்துச்சு, அதை காட்டுங்க. அந்த இரும்பு கடை இருந்துச்சு, அப்போ போயிடும். அதே மாதிரிக்கா பார்த்து கொண்டு வரும். ஏனெண்டா புதுசாக கட்டடங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதையும் காட்டி கொண்டு வாரேன். நான் பாருங்கோ, இந்த நீல தகரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே பாருங்க ஒரு கட்டடம் ஒன்று கட்டி கொண்டு இருக்குது. புதிய கட்டடம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. சரியோ இப்படி புதிய புதிய கட்டடங்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே நிறைய வந்துடுது. நீ அடுத்ததாக போகும். இதில் பாருங்க பத்தையாக இருக்குல்ல, இந்த பகுதியில் நாங்கள் படித்த ஒரு கல்வி நிறுவனம் இருந்தது, தனியார் கல்வி நிறுவனம். குருவரன் என்றால் எல்லாருக்கும் அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கும், புத்தூரை சேர்ந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குருவரன், குகன், இந்த 2 கல்வி நிறுவனங்களும் தான் பெருசாக பேசப்பட்ட கல்வி நிறுவனங்கள். இதில் இடப்பக்கம் கலிகாமம் கிழக்கு பிரதேச சபை. சரி இப்படியே நேர போவோம். இதில் இடப்பக்கம் அப்படியே இந்த பக்கம் பாருங்க. இதுலேயும் நிறைய கடைகள் இருக்குங்க, அங்கே வரைக்கும் இருக்குது. உடுப்பு கடை அப்படி இப்படின்னு நிறைய கடைகள் இருக்குது. இதுவும் புத்தூர் தான். இதில் இடப்பக்கம் பாருங்க ஒரு உயர்தர மாணவர்களுக்கான கல்வி நிறுவனம் இருக்குது. இந்த இதுலேயும் கடைகள் இருக்குது. இந்த இடப்பக்கம் பாருங்க இதுலேயும் கடை தொகுதிகள் இருக்குது. புத்தூர் தான் இவடம். இந்த
இதுவும் புத்தூர் வடக்கு தான். இது புத்தூர்னு தான் எழுதியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல வேலி கிழக்கு நார்த் டிவிஷன் ஆவரங்கால் புத்தூர்னு எழுதியிருக்கு. ஆனால் இது புத்தூர்னு தான் சொல்லணும். ஏன்னா புத்தூருன்ற வளர்ச்சி தான் இங்கே வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. இதில் வேலை பக்கம் பாருங்க, இந்த இடத்துலையும் ஒரு கடை தொகுதிகள் இருக்குது. சரி, இப்போ புத்தூர் பற்றிய என்னுடைய பார்வையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ புத்தூர் பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். மூன்றாவதாக காட்டுற பகுதி நெருப்பு வளர்ச்சி என்று சொல்லியிருப்பேன். நீங்கள் யோசிக்கலாம், கோப்பாயோட நீர்வேலியோடு ஒப்பிடும்போது புத்தூரும் அதே மாதிரி தானே இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்கள். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்டா, கோப்பாய் அதே மாதிரி நீர்வேலி இந்த இரண்டு பகுதிகளும் முன்பே ஒரு அளவான வளர்ச்சியிலே இருந்தது. ஆனால் இந்த புத்தூர் பகுதி என்றது அவ்வளவு பெரிய வளர்ச்சியில் முதல் இருக்கையில். நாங்கள் படிக்கிற காலத்தில் புத்தூரில் இருந்த குருபரன் தனியார் கல்வி நிறுவனத்துக்கு வந்து போயிருக்கிறோம். அந்த நேரத்தில் அங்கே இருந்ததை சொல்கிறோம். அதெல்லாம் கனகாலம் இல்லை, 2011-12 அந்த கால பகுதிகள் தான். அந்த பகுதியில் குருபரன் கல்வி நிறுவனம் இருந்தது. அதை விட அந்த சம்பா கடை என்று காட்டினனே அந்த பகுதி இருந்தது. அதை விட அங்கே தாண்டி போகும்போது ஒரு சின்ன கடை காட்டியிருப்பேன் அங்கேருந்து வரும்போது, அந்த கடை இருந்தது. அதை விட வினா ஸ்டோர்ன்றது இருந்தது. சரி, அதை விட பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு ஐயா கடை என்று சொல்லுவோம், அந்த கடைன்ற ஒரு 7-8 கடைகள் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ள எவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்கள் வந்திருக்கு, நிறைய கடை தொகுதிகள் வந்திருக்குது. நீங்கள் மாலை வேளையில் வந்து பாருங்க, இவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த பகுதியில் இருக்குமெண்டு. நாங்கள் படிக்கிற போது பார்த்த புத்தூருக்கும் இப்போ பார்க்குற புத்தூருக்கும் இடையிலான வேறுபாட்டை அவதானித்து பார்த்தா அது ஒரு நெருப்பு வளர்ச்சி என்று தான் நான் சொல்லுவேன். இதே வளர்ச்சி தொடருமாக இருந்தால் கோப்பாய் நீர்வேலி இது போன்ற இடங்களினுடைய வளர்ச்சியை விட இன்னும் பெரிய அளவில் மாறும். இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னா, இந்த புத்தூர் பகுதியில் இருக்கிற சனத்தொகை, அதை விட பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, அதை விட தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இது போன்ற இடங்கள் எல்லாம் சேர்த்து இந்த நகரப்பகுதியை இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகுதுன்றதான் சொல்லுவேன். ஆனால் கோப்பாயிலெல்லாம் 2 பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த இடத்தினுடைய வளர்ச்சி போதுமானதாக இல்லை என்றது என்னுடைய கருத்து. எதிர்காலத்தில் அது வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும்ன்றதும் என்னுடைய எண்ணம். ஆனால் கோப்பாயில் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு பக்கத்துக்கு தான் மக்கள் கூட்டம். ஆனால் இந்த புத்தூரை நீங்கள் வந்து பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த பக்கமும் மக்கள் கூட்டம் அதிகம், இந்த பக்கமும் மக்கள் கூட்டம் அதிகம், இந்த பக்கமும் மக்கள் கூட்டம் அதிகம், அந்த பக்கமும் மக்கள் கூட்டம் அதிகம். எனவே 4 திசையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் சனத்தொகை குறைந்த மாதிரி இருக்குது. மற்றபடி 4 திசையும் வந்து பெரிய அளவிலான மக்கள் கூட்டம் இருக்குது. எனவே அவ்வளவு மக்கள் கூட்டத்துக்குமான ஒரு சிறு நகரப்பகுதி எதுன்னு கேட்டால் இந்த புத்தூர் நகரப்பகுதி. அதை விட பிரதான வீதியாண்டி இருக்கிறதால வாகன போக்குவரத்துகளும் அதிகமாக இருக்குது. ஏதாவது தேவையான பொருட்களை நின்று வாங்கி செல்றவர்களுடைய தொகையும் அதிகமாக இருக்கிறதால இந்த புத்தூர் நகர பகுதி பெரும் வளர்ச்சியை நோக்கி போகுது. இப்போவும் ஒரு புதிய கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. அந்த புதிய கட்டடம் கட்டி முடிகிறதுக்குள்ள இன்னொரு கட்டடமும் கட்டுறதுக்கான வாய்ப்பு அந்த பகுதியில் இருக்குது. காணியே இல்லை, நெருப்பு விலையில காணி விலை போகுது. நாங்கள் படிக்கிற காலத்தில் காணியினுடைய விலை ஒரு 10-20 லட்சம் இருந்திருந்தா இப்போ 50-60 லட்சம் கொடுத்து கூட காணி வாங்க முடியாத நிலை இருக்கு. ஒரு குறுக்கு வீதியில் இருக்கிற காணி விற்பனை கண்டு போட்டிருந்தார்கள், போய் கேட்டா 40 லட்சம் சொன்னார்கள். எனவே இவ்வளவு வளர்ச்சிக்கும் காரணம் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கூட்டம் என்றதை பதிவு செய்து கொள்கிறேன். எனவே இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த 3 நகரப்பகுதியில் இந்த 3வது நகரப்பகுதி நெருப்பு வளர்ச்சி என்றதை நான் நேரடியாக பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையான்றதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்லை. நீங்கள் கோப்பாய் நீர்வேலியினுடைய வளர்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? புத்தூரினுடைய வளர்ச்சி நீங்கள் முன்பு பார்த்ததோடு இப்போ ஒப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். எனவே பார்த்திருந்தா அதனுடைய வளர்ச்சியை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதையும் உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக ஒரு பகுதிக்கு போக போகிறோம். இனி ஆவரங்கால பார்ப்போம். இல்லை வேலை பக்கம் பாருங்கோ. இப்படியே இடப்பக்கம் பாருங்கோ, சிவசக்தி மண்டபம். இதில் ஒரு பெரிய மண்டபம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு கனகாலமாக. இன்னும் வேலை முடியலை, எவ்வளோ காலம் எடுக்குதோ தெரியலை. அடுத்தது இதில் வேலை பக்கம் பாருங்கோ இருக்கிறது ஆவரங்கால் சிவன் கோயில். திருத்தமிடம் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் இதில் வந்துடுது. வேலை பக்கம் பாருங்க, இதில் பாருங்க ஒரு பழைய கடை தொகுதியும் வீடு ஒன்று கடை தொகுதி தான் என்ன
பூட்டப்பட்டிருக்கு. இந்த இதில் பழைய கடை தொகுதி. அப்படியே வேலை பக்கம் பாருங்கள், ஒரு பெரிய புதிய கட்டட தொகுதி. புதுசண்டு நேற்று முந்தின நாள் கட்டையில் கனகாலம். இதில் இடப்பக்கம் பாருங்க, சனிக்கிழமை இருந்தாலும் பூட்டியிருக்கா. ஆனால் சில பூட்டுகள் கனகாலம் பூட்டின பூட்டுமே தான் கிடக்குது. அதில் வேலை பக்கம் பார்த்து அப்படியே இடப்பக்கம் அதில் பள்ளிக்கூடம் இருந்தது பார்த்துனீங்க தானே. இந்த இடத்துலையும் நிறைய கடை தொகுதி. ஆவரங்கால் சந்தி தெரியும். சரி, இதுக்கு அங்கால போனால் சில திக்கான கடைகள் இருக்குது. அச்சுவேலி தெற்கு அச்சுவேலி என்று இது இருக்குது. ஆனால் ஆவரங்கால் சந்தின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இதுலேயும் சில கடைகள் இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க, ஒரு விடுதி, பிஜி ஹோட்டல்ஸ். இந்த பகுதியை பாருங்க, ஒரு பெரிய கட்டடம், சிறப்பங்காடி கீழே இருக்குது. ஆவரங்கால் பகுதியை பார்த்தாச்சு. ஒரு நிழலுக்குள்ள நின்று அதை பற்றி சொல்கிறேன். ஆவரங்கால் பகுதியை உங்களுக்கு காட்டினான். ஆவரங்கால் பகுதியை நீங்கள் அவதானித்த வரைக்கும் அதில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது, ஒரு சிவன் கோயில் இருந்தது. அதை தாண்டிய பல கடை தொகுதிகளை உங்களால் பார்க்க முடிந்தது. இந்த ஆவரங்கால் சந்தி பகுதி என்பது இன்று நேற்றல்ல, பல காலமாக ஒரு நகரப்பகுதி மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்குது. ஆனாலும் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சடுதியான வளர்ச்சி இருந்து, ஆனால் இப்போ அது பெரிய அளவில் வளர்ந்து போகிற மாதிரி தெரியல. திக்கான கட்டடங்கள் எதிர்காலத்தில் வரலாம். அந்த சந்தியால் நாங்கள் திரும்பி இப்போ அச்சுவேலி போகிற பக்கம் வந்து நாங்கள் எல்லாம் அப்படி அந்த பகுதியில், அதாவது யாழ்ப்பாண பக்கமும் அச்சுவேலி திரும்புகிற அந்த பகுதியில் தான் கடை தொகுதிகள்ன்றது இருக்குது. அப்படியே பருத்தித்துறை பக்கம் போனால் அங்கால திடீரென்று அந்த வளர்ச்சி மங்கின மாதிரி இருக்குது. அந்த ஆவரங்கால் சந்தி இன்னும் பெரிய அளவு 3 பக்க வீதிகள்லையுமே பெரிய அளவிலான வளர்ச்சி இருந்திருக்கணும். கடை தொகுதிகள் அதிகமாக வந்திருக்கணும். ஏனென்றால் இந்த பகுதியும் ஒரு பெரிய அளவிலான சனத்தொகை இருக்கிற ஊர் தான். ஆனால் அந்த ஊரினுடைய அல்லது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சி மங்கி போயிருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 நகரப்பகுதிகள். ஒன்று புத்தூர் நகரப்பகுதி, இன்னொன்று அச்சுவேலி நகரப்பகுதி. நிறைவாக அச்சுவேலி நகரப்பகுதியை தான் பார்க்க போகிறோம். அச்சுவேலி நகரப்பகுதி ஒரு பிரதான சாலையை மையமாக கொண்டு உருவாக்கப்படாமல் மக்கள் குடியிருப்பு மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட நகரப்பகுதி. அங்கே போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த பகுதி மக்கள் குடியிருப்பும் இருக்குது, பிரதான வீதியும் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற 2 நகரப்பகுதிகளால் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி என்பது மந்த நிலையில் இருக்குது. வளர்ச்சி இல்லையென்று இல்லை, குறைவாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற 2 நகரப்பகுதியும் இல்லையென்றா இந்த இடம் இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கும். அதை விட இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி என்றதால் அதனுடைய வளர்ச்சி இன்னும் பெரிய அளவில் இருந்திருக்கும் என்றது என்னுடைய கருத்து. எனவே இந்த ஆவரங்கால கடந்த காலங்களில் பார்த்தவர்கள் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதிகரிச்சிருக்கா இல்லை அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீர்களா? உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இப்போ இதில் இருந்து அடுத்ததாக 5வது நகரப்பகுதியை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் அச்சுவேலி எப்படி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். போனால் சந்தி வருது, நாங்கள் போகும் வரைக்கும் பார்த்து கொண்டு போவோம். வரைக்கும் என்ன இருக்காது. அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலை, அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையை தாண்டி பயணம் செய்கிறோம். அதில் கடையும் இருக்குது, சாப்பாடு கடை. எஸ்என் வில்லாண்டு இந்த அறை வீடு வாடகை கொடுக்குறாங்க. இதில் கடைகள் நிறைய இருக்குது, வீடுகள் நிறைய நெருக்கமான வீடுகளும் இருக்குது. இதில் இடப்பக்கம் ஒரு உணவகம் இருக்குது, இதில் ஒரு வாகன திருத்துமிடம் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு கடை இருக்குது, கடை தொகுதி 2 கடை இருக்குது. இடப்பக்கம் படமாடம். நேர தான் போகணும், அதுக்கு முதல் இடப்பக்கம் போய் வருவோம்.
சனிக்கிழமைன்றதால வங்கிகள் போட்டு பார்த்துக்கொண்டு வாங்க. இதில் இலங்கை வங்கி இருக்குது, எல்ஓஎல்சி இருக்குது, என்எஸ்பி வங்கி இருக்குது, கமர்ஷியல் வங்கி இருக்குது. அடுத்தது இதில் ஒரு புதிய சிறப்பங்காடி ஃபுட் சிட்டி மீனி என்ன. சரி, இப்படியே போனாங்கால திக்கான சின்ன சின்ன கடைகள் இருக்கும். அது ஒரு பிரதான சாலை என்று வரும்போது கடைகள் நிறைய இருக்கும். அது வேறு. இப்போ திரும்ப போகும். அச்சுவேலி மத்திய கல்லூரி ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒரு தேவாலயம் இருக்குது. அச்சுவேலி ஆரம்ப பாடசாலை இருக்குது. இதால் இப்போ வேலை பக்கம் போவோம் இந்த சந்தியால். எல்வி ஃபினான்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. சரியோ, இதில் மத்திய பேருந்து நிலையம் இருக்குது. அச்சுவேலி பேருந்து நிலையம். இதில் வேறு சந்தை இருக்குது. இதுக்குள்ளே போனால் மரக்கரை சந்தையும் இருக்குது. சரியா, இதில் சந்தை இருக்குல்லோ. இந்த சந்தையால் வேலை பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போய் வருவோம். இது வேலை பக்கம் பாருங்க கடைகளை. இப்படி நேராக போனால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் வரலாம். அதாவது நேராக போனான்னு இப்படி மதில் கிடந்தாலும் மதிலுக்கு போய் அடிக்கிறதில்ல, கொஞ்சம் சுற்றி சுற்றி போகணும். சரியா, கொஞ்சம் தூரத்தில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியில் போய் வரலாம். இப்போ திரும்பி போவோம். ஏன்னா அச்சுவேலி நகர பகுதியை தானே காட்டுறோம். இதில் வேலை பக்கம் பாருங்க. ராஜமாணிக்கம் திருமண மண்டபம். சரி, இந்த சந்தியால் வேலை பக்கம் போவோம். கன தூரம் போக தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். அச்சுவேலி சந்தி ஆண்டி நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. இதால் இப்படி நேராக போனால் தொண்டைமானாறு சந்திக்கு போகலாம். நீங்கள் அப்படியே வேலை பக்கமே பார்த்து கொண்டு வாங்க. சரி, எங்களோட பக்கமே போவோம். சரி, இப்போ திரும்பி அச்சுவேலி சந்தி பகுதியை நோக்கி போகிறோம். போகும்போது வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இப்போ நாங்கள் போய் வர பாதை சரியான மோசமான பாதை, திருத்தப்படாமல் இருக்குது. இதில் வேலை பக்கம் இப்படியே பார்த்து கொண்டு வாங்கோ. சந்தி நோக்கி போக போகிறோம். இதில் பாருங்கோ கடை தொகுதிகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ இதால் நேராக போய் வருவோம். போய் திரும்ப சந்தி பகுதிக்கு வருவோம். அதுக்கு முதல் வெள்ளை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதில் ஒரு கட்டடம் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. இதில் ஒரு காவல் நிலையம் இருக்குது. கட்டடங்கள் வந்துகொண்டே இருக்குது.
அச்சுவேலியில். சரி, நான் திரும்ப போகிறோம். ஏன்னா அப்படியே போனால் வயாவளான் சந்தை நோக்கி போகலாம். வேலை பக்கம் திரும்பி இப்படி போகும்போது வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, பெண்கள் கல்லூரி, புனித தெரேசாள் மகளிர் கல்லூரி. அப்படிதான், மகளிர் கல்லூரி இல்லை. இதில் பாருங்க, ஒரு பழைய மதில் அமைப்பு இருக்குது, முதல்ல ஒரு பழைய வீடும் இருக்குது. இதில் ஒரு கட்டடம் வந்து ஒன்று இருக்குது, என்னென்னு தெரியல. அதில் வேலை பக்கம் திரும்பினா நாங்கள் வந்த பாதைக்கு திரும்ப போகலாம். இவ்வளோ தான் அச்சுவேலி நகர பகுதி. அச்சுவேலி பகுதியை உங்களுக்கு காட்டினால் அந்த பகுதியில் ஒரு வைத்தியசாலை இருக்குது, 2 பள்ளிக்கூடம் இருக்குது, பல வங்கிகள் இருக்குது. இடப்பக்கம் ஒரு HNB வங்கியும் இருந்தது, அது நான் அந்த நேரம் பெயர் சொல்ல மறந்துட்டேன். நிறைய வங்கிகள் இருக்குது, பேருந்து தரிப்பிடம் இருக்குது, அதை விட சந்தைகள் இருக்குது, பல்வேறு பொருட்களை வாங்குறதுக்கான கடைகள் இருக்குது, தனியார் நிறுவனங்கள் இருக்குது. இப்படி நிறையதை சொல்லலாம். இந்த அச்சுவேலி நகர பகுதிக்குள்ள அவ்வளவு ஒரு சிறப்பான நகரப்பகுதி என்றதை தான் இந்த இடத்த சொல்லுவேன். அந்த நகரப்பகுதியினுடைய தோற்றத்தை இப்போது அவதானிக்கிற போது எப்படி இருக்குதோ அதே மாதிரியான ஒரு தோற்றம்தான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா புதிய கட்டடங்கள் வந்து அதிகமாக அவதானிக்க முடியலை. புத்தூரில் பார்த்த புதிய கட்டடங்கள் போல இங்கே புதிய கட்டடங்களை அவதானிக்க முடியலை. இப்போ சில புதிய கட்டடங்கள் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இது முன்பே ஒரு பெரிய நகரப்பகுதியாக இருந்தது. எனக்கு படிக்கிற காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, அச்சுவேலிக்கு அப்பா போட்டாரன்னு சொல்லி அச்சுவேலியை மையப்படுத்திய கருத்துக்கள் இருக்கும். ஏன்னா அச்சுவேலி அவ்வளவுத்துக்கு ஒரு முக்கியமான நகரப்பகுதியாக இருந்திருக்குது. ஆனால் இன்றும் அது வளர்ச்சியை நோக்கி போகுது. இருந்தாலும் பெரிய அளவு வளர்ச்சி இல்லாததுக்கான அடிப்படையான 2 காரணங்களாக நான் பார்க்கறது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது இப்படியே போனால் வயாவளான் சந்தி நோக்கி போவோம். வயாவளான் சந்தி இது வயாவளான் அச்சுவேலி பிரதான வீதி, வயாவளான் சந்தியால் அப்படி அங்கால போகலாம். இந்த பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் பெரும் போர் சூழலால் மக்கள் இங்கே இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இந்த பகுதியில் மக்கள் வாழ்றது இல்லை. எனவே ஒரு நகரப்பகுதியினுடைய வளர்ச்சி என்பது அந்த பகுதியில் இருக்கிற மக்களாலேயுமே அமைந்திருக்குது. எனவே அச்சுவேலி நகரப்பகுதி இன்னும் வளர்ச்சியை நோக்கி போயிருக்கணும் என்று சொன்னால் இந்த பகுதிகளில் எல்லாம் பெரிய அளவிலான குடியிருப்புகள் அப்படியே இருந்திருக்கணும். மக்கள் தொகை வளர்ச்சியை நோக்கி போயிருக்கணும் இந்த பகுதிகள். ஆனால் இந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்குள்ள எல்லாம் வீடுகள் இருந்திருக்கு. திக்கு திக்கா போய் பார்த்தா வீடுகளினுடைய அடையாளங்கள் இப்போ இந்த பகுதியில் இருந்திருக்குமான்னு தெரியலை. இப்படியே நாங்கள் போய் பார்க்கும்போது நிறைய வீடுகளினுடைய எச்சங்களை எங்களால் அவதானிக்க முடியுது. இப்போ இந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் பிற்காலத்தில் வந்த குடியிருப்பு. வயாவளான் சந்தியாண்டியெல்லாம் மிக அதிகமான குடியிருப்புகள் இருந்தது. எனவே அந்த பகுதியில் இருந்து நகரத்துக்கு போவோம்னு சொல்லும்போது பக்கத்தில் எது அச்சுவேலி நகரப்பகுதி என்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைத்தியசாலை வேறு அந்த பகுதியில் இருக்குது. எனவே இங்கே குடியிருப்புகள் இருந்திருந்தால் அது பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிருக்கும். இது ஒரு முதலாவது காரணம். குடியிருப்புகள் இல்லாமல் போனதால், இங்கே இருந்து மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டதால் அந்த நகரம் பெரும் வளர்ச்சியை நோக்கி போகல. ஆனால் இப்போவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றதை பதிவு செய்கிறேன். அடுத்தது, அந்த நகரப்பகுதியை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் ஒரு மையமான பகுதியில் வந்திருக்குது. ஆனால் பிரதான வீதி ஒன்றை தவற விட்டு இருக்குது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியால் பயணம் செய்கிறவர்கள் அச்சுவேலி நகர பகுதிக்கு வரணும்னா குறுக்க வந்து தான் போக முடியும் என்ற அளவுக்கு அந்த பிரதான வீதியில இருந்து தூரத்துக்கு வந்திருக்குது. இதுவே நீங்கள் ஆவரங்கால் சந்தி அண்மித்த பகுதியாக இருந்திருந்தாலோ அல்லது வெள்ளை வெளியே அண்டி அந்த பகுதியில் ஒரு அச்சுவேலி நகரப்பகுதி வந்திருந்தாலோ இப்போ நீங்கள் பார்க்குறத விட பல மடங்கு வளர்ச்சியான ஒரு அச்சுவேலி நகரப்பகுதியை பார்த்துருக்க முடியும். இன்னும் இதை விட வளர்ச்சியை நோக்கி போகணும்ன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அது போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு 5 நகரப்பகுதியை காட்டியிருக்கிறேன். கோப்பாய் நகரப்பகுதியை எடுத்துக்கணும், சிறுநகர பகுதிகள் தான். பவனீசன் இதெல்லாம் நகரமானு நீங்கள் வந்து கேட்கக்கூடாது. உண்மையிலேயே மக்களினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றதை தாண்டி அது வளர்ச்சியை நோக்கி போகுதுன்றாலே அதை நகரம் என்று தான் எடுக்க முடியும். நகரத்துக்குரிய அந்த காரணிகளை எடுத்து பார்த்தா யாழ்ப்பாண நகர பகுதி கூட
பல பின்னடைவுகளில் தான் இருக்குன்னு சொல்லுவேன். சுத்தம் சில இடங்களில் குறைபாடாக இருக்குது, பசுமைத்தன்மை சில இடங்களில் குறைவாக இருக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்கிற மாதிரி நிறைய அங்கே நடந்து கொண்டு இருக்குது. எனவே அப்படியான தோற்றங்கள் இப்போ மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது. அதுவே வளர்ச்சியை நோக்கி தான் போய் கொண்டு இருக்குது. எனவே இது ஒரு சிறு நகரப்பகுதியாக நாங்கள் பார்க்குறோம். இந்த விளக்கமேன்னு சொல்கிறேன்னா சில பேர் பவனீசனுக்கு நகரப்பகுதி தெரியாது போல இருக்குன்னு சொல்லுவீங்க. எல்லாமே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வளர்ச்சியை நோக்கி போகிற சிறு நகரப்பகுதிகளை தான் காட்டியிருக்கிறேன். கோப்பாய் சிறு நகரப்பகுதி, அதுபோல் நீர்வேலி சிறு நகரப்பகுதி, புத்தூர் சிறு நகரப்பகுதி, ஆவரங்கால் சிறு நகரப்பகுதி, அச்சுவேலி சிறு நகரப்பகுதி என்று சொன்னாலும் அது ஒரு பெரிய நகரப்பகுதி. இன்றைய நாளில் நாங்கள் பார்த்ததில் பெரிய அளவில் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற இடமாக இருக்கிறது அச்சுவேலி நகரப்பகுதி தான். அதுக்கு தான் என்னுடைய முதலாவது இடத்தை கொடுப்பேன். பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வார நகரப்பகுதி எது என்று கேட்டால் புத்தூர் நகரப்பகுதியை சொல்லுவேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் முன்பு பார்த்ததை விட இப்போ பார்க்கும்போது ஒரு ஆண்டு கழிச்சு போனால் எங்களுக்கே பிரமிப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு நெருப்பு வளர்ச்சியை நோக்கி அது போய்கொண்டு இருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சி தொடருமான்னு எனக்கு தெரியல. தொடர்ந்தால் அது இன்னும் பெரிய அளவுக்கு போகும். காரணம், அந்த பகுதி அச்சுவேலி நகரப்பகுதியை முந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனெண்டா அந்த பகுதியில் குடியிருப்புகள் அதிகம், யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான சாலையிலே இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அந்த பகுதியை பெரிய அளவு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும் என்றது என்னுடைய கருத்து. இது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.